ஹாய் மக்களே, ரீசெண்டா அஜித் சாரோட குட் பேட் அக்லி இந்த மூவி பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் கொடுத்திருக்குங்க. தென் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த மூவிஸ ரொம்ப விரும்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட போன வாரம் மட்டும் இந்த மூவி 100 கோடி ரூபாய் வரைக்கும் பெரிய ஹிட் கொடுத்திருக்குங்க. சோ ஃபேன் மத்தியில பயங்கர ஹாப்பியாவும் இருக்காங்க, ரொம்ப ஜாலியாவும் இருக்காங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா இளையராஜா சார் நோட்டீஸ் அனுப்புறாங்க படத்தோட குழுவினருக்கு. என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ரூபாய் தாயன்ற சாங்கையும் தென் இளமே இதோ இதோ இன்னொரு சாங்கும், இந்த சாங் எல்லாமே கம்போசர் பாத்தீங்கன்னா இளையராஜா சார் தான். சோ என்னோட பெர்மிஷன் இல்லாம இதே எப்படி நீங்க உங்க படத்துல போடலாம், என்னோட பெர்மிஷன் நீங்க சட்டப்படி வாங்கிருக்கணுமே, எனக்கு நீங்க ராயல்டி கொடுத்திருக்கணுமே அப்படின்னு அவரோட லீகல் நோட்டீஸ் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்களுக்குள்ள வித்தின் 15 or 10 days நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு ஷோரா தெரியல. பட் அத்தனை நாளுக்குள்ள ஒண்ணு நீங்க அந்த படத்துல இருக்க எல்லாரோட கிளிப்பையுமே படத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீகல் நோட்டீஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஏன்னா என்னோட அனுமதி இல்லாம நீங்க பாட்டு போட்டதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி என்ஓசி வாங்கிட்டோம், நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ங்க என்ஓசினா. சோ நாங்க ஆல்ரெடி என்ஓசி வாங்கிட்டோம், அப்படி இருக்கும் போது நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு படம் குழுவினர் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கோபமா வருதுங்க. யார் மேல பாத்தீங்கன்னா இளையராஜா சார் மேல. ஏன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் அதிகபட்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஏன் இப்படி பண்ணணும், ஒரு பாட்டு தானே போட்டாங்க, அதுல என்ன அப்படி ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு மக்கள் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யார் பாத்தீங்கன்னா இளையராஜா. அவரோட பாட்டை போடுறாங்கன்னும் போது கண்டிப்பா அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணுங்க. ஒருவேளை பெர்மிஷன் இல்லாம வாங்காம ஒருத்தவங்க அது மாதிரி பாட்டு அவங்க அனுமதி இல்லாம போடுறாங்கன்னும் போது அது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, சிவில் ப்ராசிக்யூஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ல வரும்போது அனுமதி இல்லாம போட்டிருக்காங்க அப்படின்னும் போது 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும், அது மட்டும் இல்லாம 50,000 rupees வரைக்கும் ஃபைன் இருக்கு. இது வந்து இந்த அஃபென்ஸ ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு. இதே அஃபென்ஸ் தெரிஞ்சு வேணும்னே செகண்ட் டைம் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு 1 year வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், அது மட்டும் இல்லாம 1 lakh வரைக்குமே ஃபைன் அமௌண்ட் போடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்னு படம் குழுவினர் சொல்றாங்க. தென் அதுக்கான ப்ரூஃப்மே நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த விஷயத்துல இளையராஜா சொல்றது கரெக்டா இல்லன்னா வந்து படக்குழுவினர் சொல்றது கரெக்டா கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இளையராஜா சார் கோர்ட் மூலியமா ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு தெரிய வரும். பிகாஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும், எந்த பக்கம் நியாயம் இருக்கு நியாயம் இல்ல அப்படின்றத. ஒரு பொதுமக்களா நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. ஈவன் அட்வொகேட்டா இருந்தாலுமே இவர் மேல தப்பு இவங்க மேல தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் மட்டும் தாங்க கண்டிப்பா ஜஸ்டிஸ் கொடுக்கும். அதே மாதிரி சட்டம் மட்டும் தான் என்ன நடக்கும் அப்படின்றத கிளியரா கிளாரிஃபை பண்ணி சொல்லணும்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரிதான் ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம்னால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச படங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு அப்படின்ற ஒரு சாங் வந்து ரொம்பவே வைரலா ஹிட் ஆச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா இளையராஜாவோட சாங் தான். இளையராஜா சார் இதே மாதிரிதான் அவங்களுக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டை அனுமதி இல்லாம நீங்க எப்படி போடலாம் அப்படின்னு அந்த படம் குழுவினருக்கு அனுப்பியிருந்தாங்க. 2 crores வரைக்கும் காம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து 60 lakhs வரைக்குமே இளையராஜா சாருக்கு காம்பன்சேஷன் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லியோ டீமோ கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். மொத்தத்துல இந்த விஷயம் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கிறது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். சோ ஷேர் பண்ணிட்டேன். தென் இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்க நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.